Students, இன்னைக்கு கிளாஸில் Chapter 2 Data Abstraction பற்றி பார்க்க போகிறோம். First, learning objectives. After the completion of this chapter, the students will be able to understand what is abstract data structure, abstract data type, difference between concrete and abstract implementation, pairs, data abstraction in structure. இந்த டாபிக் எல்லாம் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Data abstraction is a powerful concept in computer science that allows programmers to treat code as object. For example, car object, pencil object, people object, etc. Programmers need not to worry about how code is implemented. They have to just know what it does. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் பேரால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் கான்செப்ட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதை தான் அலோவ் பண்ணுது அப்படின்னா, ப்ரோக்ராமர்ஸ் வந்து கோடை ஒரு ஆப்ஜெக்டாக ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அலோவ் பண்ணுது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, கார், பென்சில், பீப்புள் இதெல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதை வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமர்ஸ் வந்து கோடிங்ஸ் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன செய்யும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் திஸ் இஸ் especially important when several peoples are doing a project. Here project refers to the programming. With data abstraction, your group members won't have to read through every line of your code to understand. They can just assume that it does work. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, இதில் இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சிவரல் பீப்புள்ஸ் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் மீன்ஸ் இங்கே என்ன அப்படின்னா ப்ரோக்ராமிங்கை நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ மேக்ஸ் எடுத்துக்கிட்டால் மேக்ஸ் ரிலேட்டடாக ப்ராஜெக்ட், சயின்ஸ் எடுத்துகிட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக ப்ராஜெக்ட் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நமக்கு இப்போ இங்கே ப்ரோக்ராமிங் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ப்ராஜெக்ட்னு என்னென்னா ப்ரோக்ராமிங். இப்போ இதில் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து நம்ம குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து லைன் பை லைனாக படித்து அந்த கோடிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தே கேன் ஜஸ்ட் அஸ்யூம் தட் இட் டஸ் ஒர்க். அது வந்து என்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத அவங்க அஸ்யூம் பண்ணிக்கிட்டாங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு, அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொவைட்ஸ் மாடுலரிட்டி. மாடுலரிட்டி மீன்ஸ் ஸ்ப்ளிட்டிங் எ ப்ரோக்ராம் இன்டு மெனி மாடல்ஸ், கிளாஸஸ், structure or the representation for abstract data types, ADT. Okay, so abstraction எதை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா மாடுலரிட்டி அப்படின்னா என்னென்னு நம்ம 11th கூட பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ மாடுலரிட்டி அப்படின்னா ஒரு பிக் டாஸ்க்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணுற ஒவ்வொன்றையும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மாடியூல்ஸ் அப்படின்னாலும் ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, இந்த கிளாஸஸை ஸ்ட்ரக்சரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் வந்து தேவைப்படுது. சரி, நெக்ஸ்ட்டு டாபிக் 2.2 அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். Abstract data type ADT is a type or class for object. ஒரு ஆப்ஜெக்டோட ஒரு டைப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். whose behavior is defined by a set of value and set of operations. ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் வந்து ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன், செட் ஆஃப் வேல்யூ, அதோட பிஹேவியர் இதெல்லாம் டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஒரு ஆப்ஜெக்டோட பிஹேவியரு, செட் ஆஃப் வேல்யூ, செட் ஆஃப் ஆப்ரேஷன் இதெல்லாம் டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு, த டெஃபினிஷன் ஆஃப் ADT only mention what operations are to be performed but not how these operations will be implemented.
ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஏடிடி அப்படிங்கிற அந்த டெஃபினிஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒன்லி என்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் என்ன ஆகும்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது என்ன இருக்காதுன்னா இந்த ஏடிடியில் இருக்காது. இட் டஸ் நாட் ஸ்பெசிஃபை ஹவு டேட்டா வில் பி ஆர்கனைஸ்ட் இன் மெமரி அண்டு வாட் அல்காரிதம் வில் பி யூஸ்டு ஃபார் இம்ப்ளிமெண்டிங் த ஆப்ரேஷன்ஸ். இட் இஸ் கால்டு அப்ஸ்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏடிடியில் ஒன்லி என்ன ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த டெஃபினிஷனில். பட் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்காது. இட் டஸ் நாட் ஸ்பெசிஃபை ஹவு டேட்டா வில் பி ஆர்கனைஸ்ட், எப்படி வந்து அந்த டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணுறோம் மெமரியில். நெக்ஸ்ட் வந்து அதோட அல்காரிதத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எதில் இருக்காது அப்படின்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் இருக்காது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் கால்டு அப்ஸ்ட்ராக்ட் பிகாஸ் இட் கிவ்ஸ் அன் இம்ப்ளிமெண்டேஷன் இண்டிபெண்ட் வியூ. ஓகே, ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா இதுக்கு தான் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் இண்டிபெண்ட்டாக இருக்கும். இம்ப்ளிமெண்டேஷனை பற்றி இதில் இருக்காது. The process of providing only the essential and hiding the details is known as abstractions. ஓகேவா? ஸோ இந்த டெஃபினேஷனை நம்ம 11th பார்த்துருக்கோம். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னா எசென்டியல் திங்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு, எசென்டியலாக நமக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் வச்சுட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணுறத நம்ம என்ன சொல்கிறோம்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஒன்லி த எசென்டியல்ஸ் and hiding the details is known as abstractions. You can see that these definitions do not specify how these ADTs will be represented and how the operation will be carried out. இதில் வந்துட்டு எப்படி you can see that these definitions do not specify how this ADT will be represented and how the operation will be carried out. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டெஃபினேஷன்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காதுன்னா இருக்காது. There can be different ways to implement on ADT. For example, the list ADT can be implemented using singly linked list or doubled linked list. Similarly, stack ADT and queue ADT can be implemented using list. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஏடிடி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளில் ஏடிடியோட எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா லிஸ்ட் ஏடிடி. இப்போ லிஸ்ட் ஏடிடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சேம் நேம் அப்படியே வந்துட்டு ஒரு ஆர்டரில் சீக்வன்ஸாக இருக்கிறத நம்ம என்ன சொல்லலாம்னா லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புக்கான ஒரு எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டாக் ஏடிடி. ஸ்டாக் ஏடிடி அப்படின்னா என்ன? ஸ்டாக் மீன்ஸ் அப்படியே ஒன்று மேலே ஒன்று அப்படியே அடிக்கிட்டே போகிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து என்ன ஆப்ரேஷன் இருக்கும் ஸ்டாக்கில் அப்படின்னா புஷ் அண்டு பாப் ஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு கியூ ஏடிடி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிலாம் நம்ம 11th பார்க்கும்போது அதில் கியூ பற்றி பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா கியூ ஏடிடி அப்படின்னு சொல்கிறோம். கேன் பி இம்ப்ளிமெண்டட் யூஸிங் லிஸ்ட். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த ஏடிடியெல்லாம் வந்து லிஸ்ட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் replicate how we think about the world. For example, when you want to drive a car, you don't need to know how the engine was built or what kind of materials or tires are made of. You just have to know how to turn the wheel and press the gas pedal. To facilitate data abstraction, you will need to create two types of functions, constructors and selectors. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு டிரைவர் இருக்கார் அப்படின்னா அந்த டிரைவர் வந்து அந்த காரில் என்ன என்ஜின் இருக்குது, அது எப்படி பில்ட் பண்ணாங்க, என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி டயர்ஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் ஒரு டிரைவருக்கு என்ன பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அவர் வந்து என்ன பண்ணலாம், அந்த எப்படி வந்து நம்ம வந்து அந்த பெடல் யூஸ் பண்ணுறது, பிரேக் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் அவருக்கு தெரிஞ்சால் போதும்.
ஸோ இப்போது ரெண்டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை வந்து இது நீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஃபங்க்ஷன்னா கன்ஸ்ட்ரக்டர் அண்டு செலக்டர்ஸ். Next topic, constructor and selectors. Constructor or function that build the abstract data type. Selector or function that derive information from the data type. ஓகேவா? ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை பில்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஆர் ஃபங்க்ஷன் தட் பில்ட் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை பில்ட் பண்ணுற அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். செலக்டர் அப்படிங்கிறது செலக்டர் ஆர் ஃபங்க்ஷன் தட் ரிட்ரைவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா டைப். ஓகேவா? ஸோ அப்போது ஒரு ஆப்ஜெக்டை பில்ட் பண்ணுறத கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறத என்ன சொல்லலாம் அப்படின்னா செலக்டர் அப்படின்னு. டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குன்னா செலக்டரில் இருக்கும். For example, say you have an abstract data type called city. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதில் abstract data typeோட நேம் என்னென்னா city அப்படின்னு வச்சுக்கலாம். எடிட்டியாக city அப்படின்னு வச்சுக்கலாம். This city object will hold the city's name. இப்போ இந்த சிட்டின்ற ஆப்ஜெக்டில் என்னென்னலாம் அது ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும் அப்படின்னு பார்த்தா சிட்டியோட நேம் அண்ட் இட்ஸ் latitude அண்டு longitude. To create a city object you did use a function like. ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த சிட்டி அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போது சிட்டி ஈக்குவல் டு மேக் சிட்டி நேம் latitude longitude. ஓகேவா? ஸோ அப்போது சிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நேமு மேக் சிட்டி அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் அதில் வந்துட்டு என்னென்ன நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நேமு latitude longitude. To extract the information of a city object. சிட்டின்ற ஆப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷனை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்றதை கீழே கொடுத்துருக்காங்க. யூ வுட் யூஸ் ஃபங்க்ஷன்ஸ் லைக். இந்த மாதிரி இதை ஃபங்க்ஷனில் கொடுக்கலான்னா இப்போது கெட் நேம் சிட்டி. ஓகேவா? ஸோ சிட்டி அப்படிங்கிற அந்த இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆப்ஜெக்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். கெட் latitude city, get longitude city. The following pseudocode will compute the distance between two city objects. ஓகேவா? ஸோ டூ சிட்டி ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை கம்ப்யூட் பண்ணுறதுக்கான ஒரு pseudocode கீழே கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் சிட்டி 1, சிட்டி 2. ஃபஸ்ட்டு LT1 LG1 becomes get longitude city 1, get longitude city 1. ஓகேவா? ஸோ சிட்டி 1ஓட latitude அண்டு longitude ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு கெட் பண்ணுற மாதிரியான ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து LT2, LG2 get latitude city 2, get longitude city 2. ஸோ ரிட்டன் வந்து LT1 மைனஸ் LT2 இன்ட்டு 2 ப்ளஸ் அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா LG1 மைனஸ் LG2 ஸ்டார் 2 அப்படின்னு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே பவரில் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு ஷூடோ கோடு. ஓகேவா? எதுக்கான ஷூடோ கோடு அப்படின்னா ரெண்டு சிட்டி ஆப்ஜெக்ட் இருக்குது. அதுக்கான டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஷூடோ கோடு. இந்த above code read distance அப்படிங்கிற ஃபங்க்ஷன் get latitude அண்டு get longitude as functions. இது எல்லாமே என்ன டிஸ்டன்ஸ் get latitude get longitude அப்படிங்கிறது என்னென்னா ஃபங்க்ஷன் அண்டு read it has latitude and LT as latitude and LG longitude. Read colon equal to
கோலன் ஈக்குவல்னு இருக்கு இல்லையா, அதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் அசைன்ட் ஆஸ்ன்னு அப்படின்னு ரீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆர் பிகம்ஸ்னு ரீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் டிஸ்டன்ஸ் கெட் எல்ஏடி கெட் எல்ஓஎன் இந்த மாதிரி இருக்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எல்டி அப்படிங்கிறது லேட்டிடியூட்டையும் எல்ஜிங்கிறது லேண்டிடியூட்டையும் நமக்கு ரீட் பண்ணி காட்டுது. நெக்ஸ்ட்டு கோலன் ஈக்குவல் எப்படி ரீட் பண்ணணும்னா அசைன்ட் as ஆர் பிகம்ஸ் அந்த மாதிரி ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு LT1 LG1 becomes get latitude city1 get latitude city1 is read as LT1 becomes the value of get latitude city1 and get latitude becomes the value of get latitude city1. Okay, so LT1 அப்படிங்கிறது becomes the value of get latitude city1, LG1 அப்படிங்கிறது becomes the value of get latitude city1. Notice that you don't need to know how these functions were implemented. You are assuming that someone else has defined them for us. ஓகேவா? ஸோ இங்கே என்ன நோட்டீஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி அஸ்யூம் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். இட்ஸ் ஓகே இஃப் த எண்ட் யூசர் டஸ் நாட் நோ ஹவு ஃபங்க்ஷன்ஸ் வேர் இம்ப்ளிமெண்டட். ஓகேவா? திரும்பவும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எண்ட் யூசர் கூட நம்ம என்ன பண்ண தேவையில்லை, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. However, the functions still have to be defined by someone. Let us identify the constructor and selector in the above code. அந்த கோடில் எது கன்ஸ்ட்ரக்டர் எது செலக்டர் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். As you already know that constructor are functions that build the abstract data type. ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும், ஒரு abstract data type எது பில்ட் பண்ணுது, கன்ஸ்ட்ரக்டர் அண்டு செலக்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா நமக்கு வந்து இது பில்ட் பண்ணுது அப்படின்னு தெரியும். In the above pseudo code, the function which creates the object of the city is the constructor. ஓகேவா? ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ இதில் இந்த சூடோ கோடில் சிட்டி அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ உங்கள் சிட்டி ஈக்குவல் டு மேக் சிட்டி நேம் latitude latitude அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹியர் மேக் சிட்டி நேம் latitude latitude is the constructor which creates the object city. ஓகேவா? ஸோ இதில் மேக் சிட்டியில் நேம் latitude latitudeனு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுது. ஓகேவா? அந்த ஆப்ஜெக்டோட பேர் என்ன அப்படின்னா சிட்டி. ஓகேவா? ஸோ இது கன்ஸ்ட்ரக்டர் மேக் சிட்டி நேம் latitude latitude அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர், இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுது. ஓகேவா? பாரு அதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க ஃபிகரு. நேமு latitude latitude வேல்யூ பாஸ்ட் as பெராமீட்டர். ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறதுக்கான பெராமீட்டர் என்னென்னா நேமு லேன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே மேக் சிட்டி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா ஒரு சிட்டியோட latitude latitude நமக்கு என்ன பண்ணுது டிஃபைன் பண்ணுது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு செலக்டர்ஸ் ஆர் நத்திங் பட் த ஃபங்க்ஷன் தட் retrieve இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா டைப்பில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை retrieve பண்ணிக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Therefore in the above code get name city, get latitude city, get latitude city. ஸோ இதெல்லாமே என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு செலக்டர்ஸ், தனித்தனியாக நம்ம என்ன பண்ணலாம் செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் த செலக்டர்ஸ் பிகாஸ் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் த சிட்டி ஆப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால நம்ம இது என்ன சொல்லலாம் அப்படின்னா செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ city வேல்யூ பாஸ்ட் as பெராமீட்டர். இப்போ சிட்டிங்கிற வேல்யூ பாஸ் பண்ணுற பெராமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன பெராமீட்டர் அதுன்னு சிட்டி அப்படிங்கிறது வந்து கெட் நேம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிட்டி வேல்யூ பாஸ்ட் as பெராமீட்டர் கெட் latitude அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், அதுலேருந்து என்ன பண்ணுது, அது வேல்யூவை பாஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சிட்டி வேல்யூ பாஸ்ட் as பெராமீட்டர் கெட் latitude அப்படிங்கிறதுக்கான ஃபங்க்ஷன் வேல்யூவை பாஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ நவ் let us consider one more example to identify the constructor and selector for a slab. Read double dash as commands. ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முன்னாடி கிளாஸ்லேயே, டபுள் டேஷ் கொடுத்தாங்கன்னா அது கமாண்டாக தான் எடுத்துக்கணுமே தவிர அதை கோடிங்ஸாக எடுத்துக்க கூடாது. ஸோ டபுள் டேஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கமாண்ட். இங்கே டபுள் டேஷ் கன்ஸ்ட்ரக்டரை கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்டர்ன்றது என்னென்னா மேக் பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய் ரிட்டன் எக்ஸ் கமா ஒய். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே மேக் பாயிண்ட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதுன்னா எக்ஸ் ஒய் அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு செலக்டர், இப்போது எக்ஸ் கோஆர்டினேட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்டோட வேல்யூவை பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெராமீட்டர் என்னென்னா பாயிண்ட் அப்படிங்கிறது. இப்போ ரிட்டன் பாயிண்ட் ஆஃப் 0. ஸோ அப்போ இது எக்ஸ் கோஆர்டினேட்டோட வேல்யூவை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா செலக்டர். ஓகேவா? ஸோ இன்னொரு செலக்டர் என்னென்னா ஒய் கோஆர்டினேட்டோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான் ஃபங்க்ஷன் தான் என்ன அப்படின்னா ஒய் கோஆர்டினேட். ஸோ இது ரெண்டு என்ன அப்படின்னா செலக்டர், மேலே கொடுத்துரு மேக் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இது என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆப்ஜெக்டை பில்ட் பண்ணுது. செலக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா செலக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நோட் கொடுத்துருக்காங்க, கவனி. Data abstraction is supported by defining an abstract data type. Data abstractionன்றது எதை வந்து டிஃபைன் பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிடி அப்படிங்கிறது abstract data type which is a collection of constructor and selectors. ஓகேவா? ஸோ அப்போது ஏடிடி டேட்டா abstract data type அப்படிங்கிறது என்ன அப்படின்னா collections of constructor and selectors. Constructor create an object. கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுது, ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுது. பவுண்டிங் together different pieces of informations while selector extract individual pieces of information from the object. ஓகேவா? ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை நமக்கு என்ன பண்ணி கொடுக்குதுன்னா பில்ட் பண்ணி கொடுக்குது. டிஃப்ரெண்ட் பீசஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நமக்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். செலக்டர் அப்படிங்கிறது அதோட இண்டிவிஜுவல் பீசஸோட இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் என்னென்னா செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வெரி ஈஸி. கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுது. செலக்டர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டோட ஒரு இண்டிவிஜுவல் பீஸோட இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துச்சுன்னா அதுதான் என்ன சொல்கிறோம்னா செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு டாபிக் நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.